இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான நம்ம விராட் கோலி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 4-5 ஹோட்டல்கள் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:30 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா போலீசாருக்கு ஒரு பெரிய தகவல் வருது. இதனால அந்த பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு போலீசார் வந்து அதிரடியா போய் சோதனை பண்றாங்க. ஸோ அங்க என்ன நடந்துச்சு, அங்க என்ன பிரச்சனை, எதுக்காக போன் வந்தது, எதுக்காக போலீஸ் வந்து அங்க போனாங்கன்ற முழு தகவலை நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க விராட் கோலியின் ஹோட்டலில் நடந்த மர்மத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான நம்ம விராட் கோலி கிங் கோலிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு ஹோட்டல் வந்து இருக்கு. ஸோ இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா பப்பு மாதிரி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் வரைக்கும் அந்த ஹோட்டல் இயங்கும். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல முக்கியமான விஷயம் பார்க்கப்படுதுன்னா அது ட்ரிங்க்கும் பண்ணலாம். அந்த ஹோட்டல்ல இந்த வசதியுடன் தான் அந்த ஹோட்டல் வந்து இயங்கி கொண்டிருக்கு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நேற்று இரவு பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்றாங்க. ஸோ உடனே போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அந்த ஹோட்டலுக்கு போய் பாக்குறாங்க. அங்க என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம விராட் கோலி சாருக்கு பாத்தீங்கன்னா 18 அப்படின்ற ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்கு. இந்த ஹோட்டல் நல்ல வசதி கொண்ட ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாரும் இருக்கு. ஸோ இங்க வந்து பப்பும் இருக்கு. ஸோ அங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா சரியா 1 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து அலோடு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆனா நேற்று இரவு 1:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது 1:30 மணி வரைக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா பப் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ சத்தம் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது வீட்டுல இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அது மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு வந்து புகார் அளிச்சிருக்காங்க. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலின்னு அந்த ஹோட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் பதிவு பண்ணி போலீஸ் வந்து அங்க வந்திருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக வந்து பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி அதே கம்ப்ளைண்ட்ஸ் தான் அங்க நடக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஹோட்டல்லாம் க்ளோஸே பண்ணிட்டு இருக்கணுமா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் வந்து ரொம்ப பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அங்க வந்து பப்பு சத்தமும் அதிகமா இருந்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அங்க அதிக அளவுல வந்து மக்களும் இருந்திருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது. ஏங்க அதிக அளவுல மக்கள் இருந்ததுனாலதான் ஹோட்டலை சாத்த முடியல, க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ அவங்களாம் வெளியேறதுக்கு பிறகு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைமை வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய விதத்துல இருந்தாலும் அங்க சத்தம் அதிகமா வந்ததுனாலதான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்காங்கன்றதுதான் முதல் கட்ட தகவலாக பார்க்கப்படுது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல இருந்த அனைவரையும் வந்து அப்புறப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து அந்த ஹோட்டலை வந்து டைமுக்கு க்ளோஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இது போல மீண்டும் வந்து தவறுகள் நடக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாதுன்ற அறிவுறுத்தலும் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ விராட் கோலி சாரோட அந்த 18 ஹோட்டல் மீது பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வழக்குகளை பதிவு பண்ணும்போது ஹோட்டல் உரிமையாளரிடம் கண்டிப்பா வந்து பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம கிங் கோலி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா அவர் வெளியூர் போயிருக்காரு. இப்போ சமீபத்துலதான் அவர் வந்து நம்ம T20 வேர்ல்டு கப்பை நமக்கு பெற்று தந்தாரு சொல்லலாம். ஸோ அந்த ஃபைனல் மேட்ச்ல அவர் விளையாண்ட அந்த விளையாட்டும் இந்திய அணிக்காக அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, அந்த கோப்பையை நமக்கு கொடுக்கறதுக்காக அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாருன்றதை நம்ம நேரடியா பார்த்தோம். ஸோ இந்த தருணம்லாம் பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து அந்த வெற்றி விழாவெல்லாம் கலந்துக்கிட்டு என்ன மக்களுக்கு உரையாற்றம் நினைச்சாரோ அதை சிறப்பா உரையாற்றிட்டு அவர் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல நினைச்சாரோ அதை நன்றியும் சொல்லிட்டு நம்ம கிட்ட இருந்து விடைபெற்று உடனடியாக பாத்தீங்கன்னா அவர் லண்டனுக்கு போய் அங்க ஃபேமிலியோட இருக்காரு. இப்படி சந்தோஷமா உலக கோப்பை வென்று அவர் நிம்மதியா அங்க இருக்கிற தருணத்துல இங்க இருக்கக்கூடிய அவரோட ஹோட்டல் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து அதை சரியா நிர்வாகம் பண்ணாம நம்ம கிங் விராட் கோலிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ முதற்கட்ட விசாரணையில இதுதான் காரணம். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நம்ம கிங் சாரோட ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா வேட்டி சட்டை கட்டிட்டு போயிருக்காரு. ஸோ வேட்டி சட்டையோட பப்புக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு பேசும் பொருளா மாறிச்சு. அந்த தகவல்லாம் நீங்க ஏற்கனவே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதே போல இப்ப மீண்டும் ஒரு முறை இது மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. ஸோ எங்கேயோ நிம்மதியா இருக்கக்கூடிய நம்ம கிங் கோலிக்கு இந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விதத்துல இங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் வந்து செயல்படுது. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி சார் வந்து நேரடியா வந்து காவல் நிலையத்துல வந்து அதை பத்தின விளக்கத்தை கொடுப்பாரா, இல்ல இவங்க மேனேஜர் லெவல்ல விளக்கம் கொடுத்தாலே போதுமான்றத அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மூலியமா தான் நமக்கு தெரிய வரும். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போற அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அதாவது காவல்துறை எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றோம். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.